Taste the Daily. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். மறைந்த மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் என்றும் அவரது பங்களிப்புகள் நாட்டின் வரலாற்றில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளதாகவும் புகழாரம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் இன்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இனி இந்த வழக்கை திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக தகுதியில்லை என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கில் காவல்துறை மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் எஃப்ஐஆரை எப்படி இணையத்தில் வெளியிட்டது? பாதிக்கப்பட்டவரின் பெயரை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. காமக்கொடூரன் ஞானசேகரனை இத்தனை நாட்கள் சுதந்திரமாக நடமாட விட்டதற்கு திமுக அரசின் காவல்துறையே முழு பொறுப்பு. இவ்வளவு முக்கியமான வழக்கின் குற்றவாளியை எதற்கு காவல்துறை விடுவிக்க முயற்சித்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் ஞானசேகரன் திமுக உறுப்பினரே இல்லை என கதை சொன்ன அமைச்சர் ரகுபதி. ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. அடுத்த ஒரு மணி நேரத்தில் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேட்டில் திமுக நிர்வாகிகள் பட்டியலில் ஞானசேகரன் பெயர் இருக்கும் ஆதாரங்கள் வெளியாகி அம்பலப்பட்ட அமைச்சர் ரகுபதி. பத்திரிகைகளில் இன்றைக்கு ஊடகங்களில் வர்ற செய்திகள் ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார், இடையிலே ஒரு கேப், அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார், அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கார். அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். எனவே ஊடகங்களில் வர்றதுல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 4 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி திட்டமும் தராத ஆட்சியாக ஸ்டாலினின் ஆட்சி உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி நடந்திருக்கிறது. 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆட்சி, எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சாக ராஜேந்திர சொன்னது போல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஆட்சி போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாவட்டத்திற்குரிய 7 தொகுதியும் கண்டிப்பாக இங்கே அமைச்சராக இருந்து ராஜேந்திர அதிகமான திட்டங்களை எடப்பாடியாரிடம் அம்மான் கேட்டு பெற்று தந்திருக்கார். அவர் கூட திட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது. எந்த திட்டம் வரல. அமைச்சராக இருக்கும்போது ராஜேந்திர எடப்பாடியாரை கேட்டு எந்த திட்டங்கள். திமுக அமைச்சர் ரகுபதியின் தொகுதியான புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அரசு செவிலியரை திமுக பிரமுகர் ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய விவகாரம். திமுக பிரமுகர் அமைச்சர் ரகுபதிக்கு நெருக்கமானவர் என்பதால் புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மதுபோதையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் சிக்கினார். பாலியல் குற்றங்களை தடுக்க வேண்டிய பெண் காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாலியல் கொடுமை நடப்பது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 90 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைப்பு.
சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. வேலூரில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் மாநகராட்சி ஊழியர் ஜோசப் குமார் என்பவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் பாலியல் குற்றங்களால் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் கலக்கம். சென்னை மயிலாப்பூரில் உடலில் புகுந்த பிசாசுவை விரட்டுவதாக கூறி சென்னையில் 26 வயது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாதிரியார் சிக்கினார். பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கைது செய்ததை பெருமை பேசி வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசுக்கு பெண்கள் கடும் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 25 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் அருகே 128 கிலோ கஞ்சா சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. கஞ்சா வேட்டை நடத்துவதாக ஸ்டாலின் அரசின் காவல்துறை கதை சொல்லும் நிலையில் இப்படி தினந்தோறும் சர்வசாதாரணமாக கஞ்சா புழங்குவது எப்படி என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 360 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசு குட்கா பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக மக்கள் விமர்சனம். திருச்சியில் சட்டவிரோத லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்டு பரிசு தொகையை தராமல் மோசடி செய்த திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் சிக்கினர். லாட்டரி விற்பதே குற்றம், அதிலும் கூட பரிசு தொகை கொடுக்காமல் மோசடி செய்வதா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் இத்தகைய மோசடிகளை செய்வதில் உடன்பிறப்புகள் கைதேர்ந்தவர்கள் என விமர்சனம்.